இன்னைக்கு காலையில் ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? காலையிலே எழுந்திரிச்சு வந்தாச்சுங்க. தூக்க கலக்கத்தில் வந்து அப்படியே சமையல் பண்ணலான்னு வந்தாச்சுன்னா, எப்போவுமே எங்கள் வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க என்ன எழுப்புறதுக்கு முன்னாடி அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, கேஸை பற்ற வச்சு சோத்துக்கு தண்ணி வச்சு அரிசியும் போட்டுருவாங்க. அதை வடிக்கிற கண்டிஷனுக்கு தான் நானே எழுந்திரிச்சு வருவேன். ஆனால் வந்ததுலேருந்து அப்படியே தொடர்ந்து நின்றுக்கிட்டு பயங்கரமாக வேலை ஸ்பீடாக பண்ணிடுவேங்க. ஆனால் 7:30க்கு பையன் கிளம்பும்போது எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். இன்றைக்கி வெலை மீன் குழம்பு வச்சுருக்கேன், புட்டை வச்சுட்டேன். புட்டுக்கு பயிரும் வச்சு பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். ஆனால் சின்ன பையனுக்கு மட்டும் இன்றைக்கி மீன் குழம்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு மட்டும் ஆச்சி வத்த குழம்புல வந்து பை ஒன் கெட் ஒன் இருந்துக்குது. அதில் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேங்க. அதில் தான் எடுத்து 2 ஸ்பூன் போட்டு சுடு சாதத்தில் போட்டு அப்படி கிளறி எடுத்து அவனுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னடா முட்டை எப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஊரில் உள்ள கோழி முட்டை. சரியா, இது வந்து சில டைமில் அப்படி பிளட் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால தான் தனித்தனியாக பாத்திரத்தில் ஊற்றி செக் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்த்து கொஞ்சம் உப்பு பெப்பர் தூள்லாம் போட்டு ஆம்லேட் போட ஆரம்பிச்சிட்டேன். பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும், சின்ன பசங்க சாப்பிட்றதுனால அது போடுறதில்ல. இப்படி பயிரை வச்சு புட்டு கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சம்பா புட்டு தான் ரொம்ப பஞ்சு போல் இருந்தது. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சீனி போட்டு கொடுத்தாச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிருவாங்க. அப்படியே ஒரு ஆம்லேட் போட்டு சின்ன பையனுக்கு அப்படியே வத்த குழம்பு போட்டு கலர்ன சாதத்தையும் கொடுத்து ஒரு ஆம்லேட்டையும் போட்டு சூப்பராக கொடுத்துட்டேங்க. வீட்டுக்காரங்களுக்கு ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, ஆம்லேட்டு. ஸ்டாஜனுக்கு வந்து இந்த வத்த குழம்பும் ஆம்லேட்டும். அவ்வளோ